அமித்ஷாவிடம் அண்ணாமலைக்கு ஏற்கனவே 7ஆம் பொருத்தம். அமித்ஷாவுக்கு அண்ணாமலையோட செயல்பாடுகள் மொத்தமாக பிடிக்கவில்லை. பட் மோடியிடம் எப்படி பார்த்தாலும் பிஜேபி தலைமை 26 தேர்தல்களுக்கு முன்னோட்டமாக தமிழ்நாட்டில் அண்ணாமலையை மாற்றிவிட்டு வேறு தலைவரை எதிர்பார்க்கலாம். ஏதோ கனவு கண்டாங்க, ஏதோ 1 சீட் 2 சீட் ஜெயிச்சிருவாங்க, குறிப்பாக கோயம்புத்தூர் அண்ணாமலை ஜெயிச்சிருவான்னு எதிர்பார்த்தாங்க. ராம்தாஸ் நாடகத்தை அரிதாரம் பூசிக்கிட்டு எடப்பாடியும் ஆட ஆரம்பிச்சிருக்காரு. அண்ணாமலையை மாற்றினால் அதிமுக பாஜக உறவுக்கான வாய்ப்பு. பழைய அலையன்ஸ், பழைய அலையன்ஸ் 21 கூட வச்சுக்கலாம். அந்த 21 அலையன்ஸ் வந்தாலே அது வலுவான போட்டியாக மாறும். பிஜேபி இருந்தாலும் அதிமுக பிஜேபி கூட்டணி கட்சிகள் இருந்தனா அது வலுவான போட்டி தான். ஒருவேளை பிஜேபி இல்லை அதிமுக மட்டும்தான் இருக்குது அப்படின்னா மறுபடியும் நான் சொல்கிறேன், 21 அலையன்ஸ் வந்தாலே திமுக வந்து தண்ணி குடிக்கும். இந்த மதவாதம் இந்த பிரச்சாரம்லாம் வந்து அசம்பிளி எலெக்ஷனில் கண்டிப்பாக எடுப்பேன். இது மோடி வேணுமா வேணாமான எலெக்ஷன் கிடையாது. இது வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு பாஜக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த பாஜக தேசிய பாஜகலுமே உட்கட்சி தேர்தல் நடக்கிறதுங்கிறத கவனிக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் மீண்டும் அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக தொடர்வாரா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்து சமீப நாட்களாக கிட்டத்தட்ட 10 நாளாக ஒரு டாக்கிங் பாயிண்டாக மாறிட்டு இருக்குங்கிறத கவனிக்கிறோம். உண்மையிலேயே நீங்கள் அந்த பாஜக உட்கட்சிக்குள்ளே என்ன விஷயம் நடக்குது, குறிப்பாக தமிழ்நாடு பாஜகவில் என்ன விஷயம் நடக்குதுன்னு பார்க்குறீங்க? அண்ணாமலை மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன என்றுதான் தகவல்கள் வருகின்றன. 3 ஆண்டுகள் ஓடி போயிடுச்சு. 21 ஆகஸ்ட்டில் வந்தார், 24 ஆகஸ்ட்டோடு முடிஞ்சிடுச்சு. அவர் இங்கிலாந்துக்கு ஒரு 4 மாத காலம் அந்த ஸ்காலர்ஷிப்பை போயிட்டு வந்தார். இப்போ வரக்கூடிய தகவல்கள் அவர் மாற்றப்படுவார். கிட்டத்தட்ட ஒரு 20 மாநிலங்களுக்கு வந்து தலைவர்கள் வந்து தேர்தல்கள் நடக்கும்ன்றாங்க. தேர்தல் அதிகாரியை கூட தமிழ்நாட்டுக்கு நியமிச்சிருக்காங்க. போட்டி போட்டால் தான் தேர்தல் நடக்கும், அப்படி இல்லைன்னா நியமன முறையில் தான் வரும்ன்றாங்க. அமித்ஷாவிடம் அண்ணாமலைக்கு ஏற்கனவே 7ஆம் பொருத்தம். அமித்ஷாவுக்கு அண்ணாமலையோட செயல்பாடுகள் மொத்தமாக பிடிக்கவில்லை. பட் மோடியிடம் அண்ணாமலைக்கு நல்ல பெயர் இருப்பதாக தகவல்கள் சொல்லுகின்றன. 2 ஆண்டுகளுக்கு முன்பு காந்திகிராம் பல்கலைக்கழகத்துக்கு வந்துவிட்டு அங்கே திண்டுக்கல் காந்திகிராம் பல்கலைக்கழகத்திலேருந்து மதுரை விமான நிலையம் போகும்போது சாலையில் நின்று கொண்டிருந்த அண்ணாமலையை மோடி அவர்கள் தன்னுடைய காரிலே ஏற்றிக்கொண்டார். பிரதமரின் பாதுகாவலர்கள் யார் வண்டியில் ஏறுவதையும் விரும்ப மாட்டார்கள், அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் அதையும் மீறி ஏற்றிக்கொண்டு அவர் பயணம் செய்தார். ஸோ இன்னமும் அண்ணாமலை மீது மோடிக்கு நம்பிக்கை இருப்பதாக சொல்லப்படுகிறது. நம்பிக்கை தளர்ந்திருக்கிறது, ஆனால் நம்பிக்கை முற்றிலும் சீர்குலைந்து விடவில்லை. 26 தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு ஏதுவாக அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்று பாஜக தலைமை விரும்புவதாகத்தான் தகவல்கள் சொல்கின்றன. ஏன்னா அண்ணாமலை வருகைக்கு பிறகு அண்ணாமலையோட பேச்சுக்களால் தான் அதிமுக பிஜேபி விட்டு வெளியில் போச்சு. கூட்டம் 8-9 ஆண்டுகளாக கூட்டப்படாத என்டிஏ கூட்டத்தை மோடி அவர்கள் கூட்டின போது மோடி பக்கத்தில் ரைட் ஹேண்டில் உட்காந்துருந்த ஒரே முகமறிந்த தலைவர் அன்னைக்கு நம்முடைய இவர் தான், எடப்பாடி தான். ஆனால் அது நடந்த 20 நாட்கள்லேயே அவர் கூட்டணியிலேருந்து வெளியே வந்தார். சட்டம் பார்லிமெண்ட்டில் அவர் போய் சேருவார்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தப்போ அவர் போல. மோடியை விமர்சனம் பண்ணலை. மோடிக்கு எதிராக ஒரு வாரத்தை கூட பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பேசலை. பிஜேபி விமர்சனம் பண்ணலை. ஆனால் பிஜேபின்னு ஒரு கூட்டணி வைக்கவில்லை. பிஜேபி படுதோல்வியை தழுவியது, அதிமுகவும் படுதோல்வியை தழுவியது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தனியாக நின்னா தோத்தே போனாலும் ஏடிஎம்கேவால் ஒரு 50 சீட்டாக குறைஞ்சபட்சம் வாங்க முடியும். பட் பிஜேபி சைபர் ஆகிடும். அதிலிருந்து தப்பிப்பதற்காக அண்ணாமலையை மாற்றினால் அதிமுக பிஜேபி கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன என்பதுதான் விவரம் அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அதில் அதிமுகக்குள்ளே 2 கருத்து இருக்குது. இப்போ எடப்பாடி, ஜெயக்குமார், முனுசாமி போன்றவர்கள் எல்லாம் வந்து தனியாக தான் போயிடணும், முடிஞ்சால் திமுக கூட்டணிலேருந்து வெளியேற வரக்கூடிய கட்சிகள் இல்லை தனியாகவே போயிடணும் அப்படின்றாங்க. பட் டாப் லெவலில் வந்து ஏடிஎம்கேக்குள்ளேயே ஒரு பிரிவினர் நம்ம ஒரே நேரத்தில் 2 எதிரியை சமாளிக்க முடியாது, திமுக அண்ட் பிஜேபி. அதனால் நம்ம வந்து பிஜேபியோடு சேர்ந்துருவோம். நம்முடைய 2019 அலையன்ஸ் அல்லது 21 அலையன்ஸ் தேமுதிக தான் வித்தியாசம். அதில் அது இருந்தாலே நம்மளால் திமுகவை தோற்கடித்து விட முடியும் என்ற கருத்துக்களை அவர்கள் சொல்லி வருகிறார்கள். எப்படி பார்த்தாலும் பிஜேபி தலைமை 26 தேர்தல்களுக்கு முன்னோட்டமாக தமிழ்நாட்டில் அண்ணாமலையை மாற்றிவிட்டு வேறு தலைவரை இந்த மாதமே அதற்கான அறிவிப்பு செய்து விடுவார்கள் என்று தான் சொல்லப்படுகிறது. ஆனால் சார் வந்து கடந்த காலத்தில் நீங்களும் இந்த விஷயம் பற்றி பேசியிருப்பீங்க. அதாவது பாஜக அதிமுக கூட்டணி தொடர்வதற்கு அண்ணாமலை ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் குறிப்பிட்டிருப்பீங்க. ஆனால் பல பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு ஃபேக்டரே கிடையாது, அண்ணாமலைங்கிறதெல்லாம் ஒரு ஃபேக்டரே இல்லைங்க.
உள்ளுக்குள்ளே வந்து வேற ஒரு விஷயம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவும் ஒரு லாஸ்ட் அவர் பிரிஞ்சு வரதுக்கு முன்னாடி இப்போ சந்திச்சுட்டு வந்தார். சில விஷயங்கள் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அறிவிப்பு விட்டாங்க. அண்ணாமலைங்கிறதுலாம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேக்டரே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அப்படி சொல்ல முடியாது. அண்ணாமலை ஒரு ஃபேக்டர் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப அபத்தமானது. அண்ணாமலை ரொம்ப பேசினார். தனிப்பட்ட முறையில் ஜெயலலிதாவை, எம்ஜிஆர், குறிப்பாக ஜெயலலிதா பற்றியெல்லாம் அவர் பேசினது ஒரு கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியது. ரெண்டாவது அதிமுகவையும் இழிவுபடுத்தி தான் அவர் பேசினார். இன்னும் சொல்லப்போனால் அமித்ஷாவை சந்திக்க அவர்கள் போயிருந்தப்போ அமித்ஷாவிலேயே எடப்பாடி இழிவுபடுத்தப்பட்டார் என்று தான் தகவல்கள் வருகின்றன. ஆனால் அவங்க என்ன நினச்சாங்க, பிஜேபி ஹைகமாண்ட் எடப்பாடி எங்கேயும் போயிட மாட்டார், நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருப்பார்னு நினச்சாங்க. அவர் தனியாக நின்று ஒரு தேர்தலில் சந்திக்க ஒரு அளவுக்கு போனது அவங்களுக்கு பிஜேபி ஹைகமாண்டுக்கு டெல்லியிலையும் ஒரு பெரிய அடி, தமிழ்நாட்டிலையும் சரியான அடி. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 99% பிஜேபி தலைவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக இருக்கிறார். அவர்கள் சொல்லுவது 2021 அலையன்ஸ். இப்போ நான் சொன்னல, அந்த அலையன்ஸ் இருந்ததுன்னா ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்கலாம். கண்டிப்பாக அசம் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு 10லேருந்து 12 சீட் திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கோம். கையில் எம்பி இருந்ததுன்னா அந்த அரசியலே வேறு. அந்த வாய்ப்பை நழுவ விட்டவர் அண்ணாமலை தான் என்று கோபம் வந்து அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது, பிஜேபிக்கு உள்ளே இருக்கக்கூடிய கூட்டணியை விரும்பக்கூடியவர்களுக்கு. ஸோ இது எப்படி பார்த்தாலும் 26 எலெக்ஷனுக்குள்ளே ஒன்றுபட்ட பிஜேபி உருவாக வேண்டும் என்று தான் பிஜேபி தலைமை ஒன்றுபட்ட பிஜேபி கூட்டணி. சரி, கூட்டணி ஏடிஎம்கே, கரெக்ட், ஏடிஎம்கேவுடன் கூட்டணி வந்துவிட வேண்டும் என்பதுதான் பிஜேபி தலைமையின் விருப்பமாக இருக்கிறது, வெளிப்படையாக சொன்னால். ஆனால் அண்ணாமலை இங்கே இருக்க வரைக்கும் அது நடக்காது. அதனால் அண்ணாமலை வெகு விரைவில் இன்னும் 1 மாத காலத்திற்குள் மாற்றப்படுவார் என்ற தகவல்கள் வருகின்றன. பட் இதான் தீஸ் ஆர் ஆல் அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட்ஸ். ரைட், ஓகே சார். டெல்லி எலெக்ஷனுக்கு முன்னாலே மாற்றிடுவார்னு சொல்கிறாங்க. அவர் புரிஞ்சுக்க முடியுது சார். இப்போ ஆக்சுவலாக இப்போ என்னென்னா, டெல்லியில் இருக்கிற ஒரு தேசிய கட்சி ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு தேர்தல் வெற்றிக்காக ஒரு கூட்டணி அமைக்கணும். அந்த வெற்றி கூட்டணி அமைக்கிறதுக்கு தன்னோட மாநில தலைவரே தடையாக இருக்கார் அப்படின்னா இது என்ன ஒரு பேட்டர்ன்? இது எப்படி இவ்வளோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு டெல்லி ரொம்ப யோசிக்குமா? அப்படி அதாவது நம்ம நியமிச்சவர் தானே அவர். இல்லை, அவங்களுக்குள்ள இன்னொரு தியரி என்னன்னா, ஜெயலலிதா கருணாநிதி மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்குது, அதை நம்ம பிஜேபியால் இட்டு நிரப்ப முடியும். ஒரு தேர்தல் இல்லாட்டியும் 2 தேர்தலில் தோல்வி அடைஞ்சாலும் இட்டு நிரப்ப முடியும், கட்சியை வளர்க்க முடியும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. ஆனால் இவ்வளோ மோசமாக பர்ஃபார்ம் பண்ணணும் அவங்க எதிர்பார்க்க. அவங்களோட ஐபி ரிப்போர்ட்ஸ் கூட அவங்களுக்கு இந்த எதிர்பார்க்கல. அவங்க ஏதோ கனவு கண்டாங்க, ஏதோ 1 சீட் 2 சீட் ஜெயிச்சிருவான், குறிப்பாக கோயம்புத்தூர் அண்ணாமலை ஜெயிச்சிருவான்னு எதிர்பார்த்தாங்க. இல்லை, தோல்விக்கு பிறகு ஆனால் அவர்கள் பாடம் கற்றுக்கொண்டு விட்டார்கள். இந்த அண்ணாமலை வந்து வாயில் தான் வடை சுட்டிருக்காரு, என்னால் 10 சீட்டு 20 சீட்டுலாம் ஜெயிக்க முடியும்னு, இங்கே ஒரு பவரும் கிடையாது அவருக்குன்றதை அவங்க தெரிந்து கொண்டு விட்டார்கள். அண்ணாமலையோட சொரூபம் நன்கு இன்று வெளிப்பட்டு விட்டது. இனிமேல் வந்து ஏடிஎம்கே இனிமேல் வந்து அண்ணாமலையை முழுவதுமாக பிஜேபி நம்பாது. அவருடைய மாற்றம் உறுதி என்று தான் தகவல்கள் சொல்லுகின்றன. வெகு விரைவில் ஒரு தேசிய தலைமைக்கு அழைத்து கொள்ளப்படுவார். அவருக்கு மோடி கிட்ட நெருக்கம் அதிகம், ஆனால் அமித்ஷாவுக்கு அண்ணாமலையை பிடிக்கவில்லை என்பது தான் டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவல்கள். அவர் அதுக்கேற்ற மாதிரி இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார். 26 பிஜேபி ஏடிஎம்கேயோட கூட்டணி போகணுன்னு விரும்புது, மனப்பூர்வமாக விரும்புது. அது பேந்த ஸ்க்ரீன் நிறைய நடவடிக்கைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். வெளிப்படையாக அந்த அண்ணாமலை இருக்க வரைக்கும் அது கூட்டணிக்கு உதவாதுன்றதுனால தான் அவர் இன்னும் நகர்த்துறாங்க. எலெக்ஷன் எங்கேயோ கிடைக்குது, 5 மாதம் எடுக்குது, அடுத்த ஏப்ரல் மேலே தான் நமக்கு எலெக்ஷன். இப்போயே மாற்றுறாங்கன்னா இந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்திருக்க திமுக பிஜேபி கவர்மெண்ட் அடுத்த ஆண்டு 5 மாநிலங்கள் தேர்தலுக்கு போகின்றன. தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், மணிப்பூர், அப்புறம் இன்னொரு ஸ்டேட். ஸோ இந்த 5 ஸ்டேட்லேயுமே வந்து பிஜேபி வந்து கால் ஊண்டணும்னு பார்க்குது. அதில் வந்து ஜெயலலிதா கருணாநிதி மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். அதனால் அப்படி ஒன்றும் வெற்றிடம் கிடையாது, ஒரு ஸ்பேஸ் இருக்குது அவங்களுக்கு. 2 திராவிட கட்சியில் ஒன்று அழிஞ்சால் தான் நம்ம வளர முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. அது உண்மையும் கூட. லாஜிக்கலி திமுக அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாது, அவங்க கையில் பவர் இருக்குது. ரெண்டாவது, மற்றவங்களுக்கு அந்த கஷ்டத்தை திமுக கொடுக்காது. திமுக அழியணும்னா அது தன்னைத்தானே அழிச்சிக்கும், மற்றவங்க அழிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உள்ள அந்த அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. ஏடிஎம்கே தான் அவங்களோட டார்கெட். ஏடிஎம்கே கூட ஒரு சரிவு இருப்பது உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 5-7% ஓக்கு வெளியில் போயிருக்கு. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவர்கள் மூலமாக வெளியில் போயிருக்குது. ஆகவே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு வெற்றிடத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க பிஜேபி. ஆனால் அவங்களால முடியல. அண்ணாமலை பாதை மாறி போய்விட்டார். அவர் வந்து தனிப்பட்ட முறையில் தன்னை வளப்படுத்தி கொண்டாரே தவிர கட்சிக்காக எதுவும் செய்யவில்லை என்பதுதான் பெரும்பாலான பாஜகக்காரர்களுடைய பேச்சாக இருக்கிறது. ஒரு தலைமை மாற்றம் பிஜேபியில் ஏற்பட்டால், அதுவும் தமிழ்நாட்டு பெண்ணாக இல்லாமல் வேறு யாராவது ஒரு நல்ல அக்ரஸிவாக, பெண்ணாக கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வானதி இஸ் அ குட் சாய்ஸ். ஆனால் அவங்க தேசிய 2 பொறுப்பில் இருக்காங்க. தேசிய மகளிர் ஆணைய பிஜேபி இதுலேயும் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. பட் வானதி இஸ் அ குட் சாய்ஸ். என்ன கேட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த மாதிரி வந்து ஏடிஎம்கேயோட இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இது போட்டாங்கன்னா அவங்க இலக்கு நிறைவேறத்துக்கு உதவியாக இருக்கும். அண்ணாமலையோட இந்த அடாவடியான அரசியலால் வந்து தாங்கள் நிர்கதியாக தமிழகத்தில் நிற்கிறோம் என்பதை பிஜேபி தலைமை புரிந்து கொண்டு விட்டது. அவர்கள் தங்களுடைய தவறை சரி செய்து கொண்டு புதிய தலைவரை போட்டு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்ததுன்னா, அது அவங்களோட 19 அல்லது 21 அலையன்ஸ் வந்ததுன்னா தட் வில் பி அ டஃப் ஃபைட்.
நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மோடிக்கு எதிராக இருந்த எதிர்ப்பு அசம்பிளி எலெக்ஷனில் கண்டிப்பாக இருக்காது. இருக்கணும்னு திமுக விரும்பும், பட் களத்தில் இருக்காது. நீ 5 வருஷம் ஆண்டுட்டு போகும்போது 1 லட்சம் என்னன்னு தான் பேசுவோம். அது இப்போ இவர்களுடைய அந்த பிஜேபி அந்த ஏடிஎம்கே பிஜேபிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஏடிஎம்கேக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சக்திகள் இருக்கு இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதில் யாராவது ஒருத்தரை தான் தலைவராக போடுவாங்கன்றாங்க. அப்படி போட்டால் தான் வந்து அது விளங்கும். வரக்கூடிய தகவல்கள் இந்த மாதிரி விஷயம் உறுதியாக நம்ம வந்து நடக்கிற வரைக்கும் சொல்ல முடியாது. சஜஸ்ட் தட் ஏடிஎம் தலைமை மாற்றம் உறுதி, அப்படி தான் வரக்கூடிய தகவல்கள் சொல்லிக்கின்றன. ஆனால் எடப்பாடி வந்து இது தனிப்பட்ட நபருக்காக இல்லை, எனக்கு பிஜேபின்ற சித்தாந்தம் பிடிக்கல, அதனால தான் ஒதுங்கி இருக்குன்றார். ஆனால் அண்ணாமலை என்னோட முடிவு கிடையாது, தொண்டர்களின் முடிவுன்னு சொன்னார். வெளியே தொண்டர்கள் உண்மை, அது பொதுக்குழுவில் எடுத்த முடிவு. அது நினச்சா இவங்களே மாற்றலாம், அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. இந்த நாடகத்தை வந்து ராம்தாஸ் தான் ஆடுவார். இப்போ எடப்பாடியும் ராம்தாஸ் நாடகத்தை அரிதாரம் பூசிக்கிட்டு எடப்பாடியும் ஆட ஆரம்பிச்சிருக்காரு. அண்ணாமலையை மாற்றினால் அதிமுக பாஜக உறவுக்கான வாய்ப்பு பிரகாசமாக கூடும். நிச்சயமாக அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இல்லை. ரைட் சார். இப்போ என்னோட ரொம்ப டவுட் அப்படின்னா, என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அதாவது இப்படி சர்ச்சைக்குள்ளான நபராகவும் பிறகு இப்படி ஒரு நபராகவும் அண்ணாமலை இருக்கார் அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக எல்லாரும் குறிப்பிடுறாங்க. அப்படிங்கும்போது இவர் மீது எதுக்காக வந்து மோடிக்கு ஒரு 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 நம்பிக்கை, ஒரு இனம் புரியாத ஒரு எப்படி அது ஏன் அந்த விஷயத்தை ஏன் ஒரு கோர் கரெக்ஷன் பண்ணாமலே இருக்கார் அவர்? தனி மனித ஆளுமை சம்மந்தப்பட்டது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமித்ஷா மோடி ரெட்டையர்கள், அதில் வந்து எல்லா விஷயத்தையும் அவங்களுக்குள்ள ஒருமித்த கருத்து இருக்கும். சில விஷயங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குன்னுவாங்க. அண்ணாமலை விஷயம் அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். அமித்ஷாவுக்கும் சுத்தமாக அண்ணாமலை பிடிக்கல, ஆனால் மோடிக்கு அண்ணாமலை மீது இன்னமும் பற்றும் பாசமும் நம்பிக்கையும் இருக்கிறது. அதை தான் காடா வச்சு அண்ணாமலை விளையாடி கொண்டிருக்கிறார், நன்றாக விளையாடி கொண்டிருக்கிறார். இப்போ எஸ்பெஷலி ஒரு லண்டன் போயிட்டு வந்த பிறகு அவர் பிரைம் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டரும் பார்க்க அனுமதி கொடுக்கவில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். எந்த அளவு உண்மைன்னு தெரியாது. ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து அந்த பழைய அலையன்ஸ், வென் வி சே பழைய அலையன்ஸ் 21 கூட வச்சுக்கலாம். அந்த 21 அலையன்ஸ் வந்தாலே அது வலுவான போட்டியாக மாறும். பிஜேபி இருந்தாலும் அதிமுக பிஜேபி கூட்டணி கட்சிகள் இருந்தனா அது வலுவான போட்டி தான். ஒருவேளை பிஜேபி இல்லை அதிமுக மட்டும்தான் இருக்குது அப்படின்னா 5 முனை போட்டி உருவாயிடும் தமிழ்நாட்டில். திமுக தலைமையிலான கூட்டணி, பிஜேபியில் வந்து அண்ணாமலை தவிர்த்த சக்திகளோட கூட்டணி ஒன்று, அண்ணாமலை தலைமையில் ஒரு கூட்டணி, சீமான் ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம்னா முடிஞ்சது அது. ஓகே, இப்படிலாம் அமைஞ்சா அப்படி இருக்கும் அப்படின்றது நீங்கள் அவ்வளோதான் பண்ணிட்டீங்க. ரைட், ஓகே சார். ஓகே சார். இப்போ நான் இப்போ இந்த சப்ஜெக்ட்டில் வரேன். இப்போ பாஜகக்குள்ளே நீங்கள் இடையில வானதி குறிப்பிட்டீங்க. வானதி வந்து தேசிய மகளிர் அணியினுடைய தலைவராக இருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான மகளிருக்கு எதிரான சில பிரச்சனைகள், மகளிருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற போன்ற பிரச்சனைலாம் அந்த கட்சியை முன்னெடுத்து செய்யும்போது அங்கே அவங்களோட ரோல் பெரிய ரோல் இருக்க மாட்டேங்குது. பிறகு ஆளுநரை சந்திக்க போகிறாங்க. ஆளுநர் சந்திக்கும் போது அவங்க தவிர்க்கப்பட்டுட்டு தமிழிசை, குஷ்பு போன்றவங்களுக்கு, குஷ்பு வந்து சில நாட்கள் முன்பு வந்து என்னை யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லி வெளிப்படையாக தன்னோட உள்ள குமரலை வெளிப்படுத்தினாங்க. ஆனால் அவங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸ் கிடைக்குது, ஒரு போராட்டத்துக்கு தலைமை கிடைக்குது, ஆளுநரை சந்திக்க அனுமதி கிடைக்குது. இந்த இடத்துல வந்து வானதி இல்லாமல் இருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அவங்க நேஷ்னல் பாலிடிக்ஸில் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணாமலையும் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ணாமலையும் அவங்கள ஓரம் கட்டுறாரு. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பைபிளில் ஒரு வாசகம் வரும், வேலைக்கு ஆகாது என்று மூலையில் ஒதுக்கப்பட்ட கல்லை முதல் கல்லாயிட்டேன். இந்த மாதிரியான ஆட்கள் தான் திடீர்னு ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக வந்து உட்காருவாங்க. மாநில தலைவராக வருவதற்கு வானதிக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். அதுவும் ஒரு பெண்மணியை போட்டால், அவரும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர், எடப்பாடியோட பிரிவினர் தான், அவங்க வைகையராக தான் அவர். வானதியை போடுவது, வானதி அவர்களை தலைவராக நியமிப்பது என்பது ஏடிஎம்கேவுடன் உறவை சீர்படுத்துவதற்கான ஒரு முன்னோட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. புது வருஷம் பிறந்ததுலேருந்தே அப்படி தான் பேசுகிறாங்க. ஆனால் வெளிப்படையாக பேசும்போது அந்த வாய்ப்பு குறைவு என்று சொன்னாலும் ஏடிஎம்கேக்குள்ளே உள்ளுக்குள்ளே அந்த வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகத்தான் அவர்களும் கருதுகிறார்கள். 2 எதிரிகளை ஒரே நேரத்தில் சமாளிக்க முடியாது, திமுகவும் பிஜேபியையும். ஆகவே பிஜேபியோட கை கோர்த்தால் என்ன தவறு என்ற எண்ணம் அதிமுகக்குள்ளேயே பலருக்கும் வந்து இருக்குது. ஏன்னா பாலிடிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்கே சைடில் இப்படி ஒரு வலுவான கூட்டணி இருக்கும்போது பிஜேபி ஒரு ஃபேக்டர் வச்சுட்டும் ஏடிஎம்கே வந்து பலவீனமான நிலையில் இருக்காது. அவங்களும் அதுக்கேற்ற கூட்டணிகளை கட்டமைக்க தான் விரும்புவாங்க. அது ஐ திங்க் வரும் நாட்களில் தெரியும். அண்ணாமலை மாற்றப்படாத வரையில் எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை அண்ணாமலை மாற்றப்பட்டால் அது நிச்சயம் ஏடிஎம்கேவை குளிர்விப்பதற்காக எடுத்தப்பட்ட முடிவு. வரக்கூடிய தலைவரை வச்சு நம்ம சொல்லிடலாம் என்ன விரும்புது பிஜேபி தலைமைன்னு. பார்க்கலாம் என்ன நடக்கிறது. ரைட் சார். அப்படி ஒரு கூட்டணி நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அண்ணா திமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சு ஒரு வலுவான கூட்டணி, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறாங்கன்னா அது திமுக டஃப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய கண்டிப்பாக டஃப்பாக இருக்கும். நீங்கள் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து ஏடிஎம்கே விட மறுபடியும் பிஜேபி அலையன்ஸ் வந்தாலும் சரியாக அது வராமல் 2024 மாதிரி 4 முனை போட்டி, விஜய் வந்த பிறகு 5 முனை போட்டியாக இருந்தாலும் திமுக கேக் வாக்கெலாம் கிடையாது. திமுக வேணான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டா கூட்டணி பற்றியே எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. யாருக்கு போட்டால் திமுக தோற்கடிக்கப்படுமோ ஓட்டை போட்டு போயிட்டே இருப்போம். இது அப்படியே
91 2000 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்தது. கடைசி வரைக்கும் சண்டை போட்டுட்டு சுப்பிரமணிய சாமியை ஏற்று குத்துனாங்க. அதனால் மக்கள் மத்தியில் திமுக அரசு கடுமையான சரிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து திமுகக்குள்ளே வந்து இப்போ நீங்கள் வந்து பெரிய அளவில் இல்லை. ஆனால் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கான சக்தி வந்து எதிர்க்கட்சிகளுக்கு இல்லை. அதுதான் திமுகவோட பலம், திமுகவோட சாதனைகள் அல்ல. திமுகவோட தோல்விகளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கான பலம் அதிமுக கிட்ட இல்லாதது எதிர்க்கட்சிகளிடையே உள்ள ஒற்றுமையின்மை. எப்படியாவது ஏடிஎம்கேவோட போய் ஒட்டிக்கணும்னு பிஜேபி தலைகீழ் நிற்குது. ஆட்சி மாற்றம், தலைமை மாற்றம் ஏற்பட்டால் எடப்பாடி கட்சிக்குள்ளே நெருக்கடி கூடும். பிஜேபியில் தலைவரை மாற்றினால் எடப்பாடி கூட்டணிக்கு அவ்வளவு சுலபமாக ஒப்புக்கொள்ள மாட்டார். ஆனால் அவருக்கு அந்த விஷயத்தில் அப்பொழுது நெருக்கடி கூடும். ஏன்னா இன்றைக்கி வந்து பிஜேபி வேணான்னு எடப்பாடி எடுத்த முடிவை பெரும்பாலான கட்சிக்காரர்கள் ஆதரிக்கிறார்கள். ஏன்னா அண்ணாமலை அந்த அளவு ஆணவமாக பேசினார். அவங்க ஒன்றும் பிஜேபிக்கு எதிரானவர்கள் கிடையாது, அதிமுக வாக்காளர்கள். அவங்க அண்ணாமலையோட அராஜகத்தில் அவருக்கு எதிராக மாறணும். இன்றைக்கி அண்ணாமலையை மாற்றி அவர் டெல்லியில் ஏதோ பதவி கொடுத்து உட்கார வச்சுட்டு தமிழ்நாடுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்ற சூழ்நிலையை உண்டாக்கிட்டு வானதியை போட்டாலும் தமிழிசை போட்டாலும் ராஜாவை போட்டாலும் அது அட்வான்டேஜ் ஏடிஎம்கே தான். மறுபடியும் நான் சொல்கிறேன், 21 அலையன்ஸ் வந்தாலே திமுக வந்து தண்ணி குடிக்கும். இந்த மதவாதம், இந்த பிரச்சாரம்லாம் வந்து அசம்பிளி எலெக்ஷனில் கண்டிப்பாக எடுப்படாது. இது மோடி வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன் கிடையாது, இது ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன். அப்போ ஒன்றுபட்ட அதிமுக, டிடிவி, பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக, கிருஷ்ணசாமி, பாரிவேந்தர், புதிய நீதி கட்சி, இந்த குட்டி கட்சிகள்லாம் சேர்ந்தாங்கன்னா இட் வில் பி a tough fight. நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி தான் வந்து டெல்லி பாஜக இப்படி ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. அப்படின்னும் போது அந்த பிரச்சனை நாமளே சரி பண்ணிடலாம், அதாவது அதிமுக நாமளே ஜெல்லாக ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயத்தை அவரே செஞ்சுட்டு இருக்காரு. யார்? அண்ணாமலை செஞ்சுட்டு இருக்காரு. அதிமுக போராட்டத்துக்கு பாராட்டு தெரிவிக்கிறதா இருக்கட்டும், அல்லது அந்த நபர்களை எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்கிறதுல புகழ்வதாக இருக்கட்டும், இல்லை எடப்பாடி மகன் மிதுனை வந்து தனிப்பட்ட முறையில் கோயம்புத்தூர் அவர் சந்தித்து சில விஷயங்கள் இந்த பிரச்சனை பற்றியெல்லாம் பேச அண்மையில் செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருந்தது. இப்போ இது விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது அப்போ அவரே நம்ம அந்த பிரச்சனை சரி பண்ணிடுறது மூலமாக நம்மளோட பதவி நம்மளே தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் அவர் முன்னெடுக்கிறார். அப்படின்னா இதை ஏன் டெல்லி பாஜக இந்த விஷயத்தை எப்படி பார்க்க மாட்டாங்க? ஏன்னா அப்படி இப்போ என்ன பண்ணாலும் எடப்பாடி ஒத்துக்க மாட்டார். பிஜேபி தலைமையை மாற்றினாலும் எடப்பாடி அவங்களோட கூட்டணிக்கு போக மாட்டார். அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அதிமுக அவரை சம்மதிக்க வைக்க. அண்ணாமலையை மாற்றாமல் அண்ணாமலை எவ்வளோ சாஃப்டாக போனாலும் அந்த பேச்சுவார்த்தை வந்து டேக் ஆஃபே ஆகாது. ஆகவே அண்ணாமலை தன்னுடைய அணுகுமுறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டது போல் ஒரு தோற்றம் இப்போ இருக்குது பாருங்கள். அவையெல்லாம் அளவுகோல்கள் கிடையாது. ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் வேணும்னா அண்ணாமலையை மாற்றினா மட்டும்தான் அது சாத்தியம்னா கண்டிப்பாக பிஜேபி தலைமை அண்ணாமலையை மாற்றிடும். அண்ணாமலை இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் பெரிய அளவில் எடப்பாடியோட கோபத்தை தணிக்காது. ஏன்னா அவ்வளோ தூரம் அவர் கெடுத்துட்டார். நல்லா இருந்த அலையன்ஸை நாசம் பண்ணது அண்ணாமலை. அவங்களோட பழைய அலையன்ஸ் இருந்ததுன்னா 10லேருந்து 12 சீட்டு ஈஸியாக அடிக்கிறாங்க. அதெல்லாம் மோடி ஃபேக்டர்லாம் மீறி மக்கள் ஓட்டு போட தான் தயாராக இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார்ச்சுனேட்லி ஃபார் தட் மேட்டர் அண்ணாமலையோட நடவடிக்கையால் தான் அது கூட்டணியை உடஞ்சிது. என்னென்னமோ ப்ரெஷர் பண்ணி பார்த்தாங்க. எடப்பாடி போயிடுவாருன்னு தினம் நாலொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக ஒரு நாளைக்கு 3 கட்டுக்கதைகளை திமுகவோட ஆதரவில் இருக்கக்கூடிய மீடியாக்களும் அவிழ்த்து விட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் கடைசியில் வந்து அவங்க எல்லாரும் மூஞ்சிலையும் கரியள்ளி பூசினார் எடப்பாடி, அலையன்ஸே இல்லாமல். இன்றைக்கி எலெக்ஷனுக்கு பிறகு அண்ணாமலை என்ன தான் திருந்தினதாக நாடகம் ஆடினாலும் எடப்பாடி அதை ஒப்புக்கொள்ள மாட்டார். இந்த பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வேண்டும் என்று எடப்பாடியிடம் பேசுவதற்கு முதல் ஸ்டெப்பு அண்ணாமலையை மாற்றுறது. அண்ணாமலையை மாற்றுறதால பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்துடும் உறுதியாக சொல்ல முடியாது. வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் அலையன்ஸ் அண்ணாமலையை மாற்றினாலும் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வராமல் போகலாம். அண்ணாமலையை மாற்றினாலும் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வராமல் போகலாம். அலையன்ஸ் வரணும்னா அண்ணாமலையை மாற்றணும். அதனால் அந்த ரிஸ்க்கை ஈஸியாக பிஜேபி எடுப்பாங்க. 3 வருஷம் ஓடி போச்சு. 95% தமிழ்நாடு பிஜேபியினர் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நிறைய புகார் அவருக்கு எதிராக போயிருக்கு. 95% தமிழ்நாடு பிஜேபிக்காரர்கள் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதுதான் பிஜேபிக்கு பெரிய துருப்பு சீட்டாக இருக்குது. எத்தனையும் மீறி நிற்கிறதுக்கு காரணம் அமித்ஷாவும் அவரை வெறுத்து விட்டார். என்றைக்கோ ஓரம் கட்டிட்டார் அண்ணாமலையை. மோடியிடம் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, அவருடைய நல்ல நேரம், இளம் வயதினர், 40 வயது தான் ஆகிறது, ஐபிஎஸ் அதிகாரி, நம்ம சொன்னோன்னா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தார். அவரை நாம் வந்து கௌரவமாக வச்சுருக்கணும்னு மோடி விரும்புவதாக தகவல்கள் வருகின்றன. இன்னமும் அண்ணாமலைக்கு மோடி கிட்ட ஒரு செல்வாக்கு இருக்குது, சரிஞ்சிருக்கு, ஆனால் இருக்குது. அதனால தான் இது வந்து எவ்வளோ சீக்கிரமாக இந்த மாற்றம் வரும் என்பதெல்லாம் உறுதியாக சொல்ல முடியல. அண்ணாமலையை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறன்னு தான் நம்மளால் சொல்ல முடியுமே தவிர அது 100% யாராலையுமே சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணாமலையே அது இப்போ சாஃப்டாக போய் நான் பழையசெல்லாம் மன்னிப்பு கேட்க ஒன்றை தவிர மற்றதெல்லாம் அவர் சாஃப்டாக போய் ஏடிஎம்கே வருடி கொடுத்தாலும் எடப்பாடி ஒப்புக்கொள்ள மாட்டார், அதிமுக தொண்டர்களும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு எடப்பாடியையும் அதிமுகவையும் காயப்படுத்தி இருக்கிறார் அண்ணாமலை.
ரைட், ஓகே சார். இப்போ டெல்லி பாஜக அண்ணாமலை விஷயத்தில் இந்த முடிவு தான் எடுக்க போகுது அப்படின்ற பட்சத்தில் அதை அவர் முன்னாடியே உணர்ந்துட்டார் அப்படின்றனால அவர் சில தனி ட்ராக் போட ஆரம்பிச்சிட்டார்ன்ற செய்திகளும் சமீபத்தில் வந்த செய்திகள் தான். தனி கட்சி அப்படிங்கிறதும் அதுக்கு முன்னாடியே என்னென்னா அவர் சார்ந்த இடங்களில் ஐடி ரைடு நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அவருடைய மைத்துனர் அவரோட மச்சான் வீட்டிலே வந்து ரைடு நடந்திருக்கு, அவரோட நண்பர் வீட்டிலாம் நடந்திருக்கு. இதெல்லாம் பெரிய இப்போ திருச்சி காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கூட அந்த விஷயத்தெல்லாம் பொது வழியில் எழுப்புனாங்க அப்படிங்கிறத கவனிச்சோம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் நகருது அப்படின் போது அப்போ வந்து அவரை டைட் பண்ண டெல்லி பாஜக அவர் டைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவர் தனி கட்சி முடிவையும் வந்து நெருக்கடிக்குள்ளாக்கணும் அப்படின்ற மாதிரியான அவர் தனி கட்சியெல்லாம் ஒருபோதும் ஆரம்பிக்க மாட்டார். இவையெல்லாம் வந்து 10 கட்டுக்கதைகள். தனி கட்சி ஆரம்பித்தா அவருக்கு என்ன நடக்குன்றது உங்களையும் என்னை விட அவருக்கு தெரியும். மோடியோட உண்மையான முகத்தை பார்த்தவர் அவர். தனி கட்சி ஆரம்பித்தா அண்ணாமலை செல்லா காசு ஆவார். அவர் வந்து பொது வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய நெருக்கடிகளுக்குள்ளாவார். ஒருபோதும் அவர் தனி கட்சி ஆரம்பிப்பது போன்ற காரியங்களை செய்ய மாட்டார். அது அண்ணாமலைக்கு எதிராக தமிழ்நாட்டில் சிலர் திமுகவும் திமுகவின் தோழமை கட்சிகளும் கட்ட வைத்து விடுகிற கதை. அண்ணாமலை அறிந்தவர்களுக்கு தெரியும். அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஓய்வு பெற்ற விருப்ப ஓய்வில் வந்த ஐபிஎஸ் அதிகாரி. தனி கச்சேரி போட்டால் கடையை விரிச்சா அமித்ஷா மோடி என்ன பண்ணுவாங்கன்றது தெரியும். சிறைக்கு கூட தான் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். தனி கடைலாம் விரிச்சா அந்த தப்பெல்லாம் அவர் செய்ய மாட்டார். அவையெல்லாம் தவறான அனுமானங்கள். நல்ல சார், அண்ணாமலையுடைய அரசியலும் தமிழக பாஜகவுடைய அடுத்த கட்ட உட்கட்சி தேர்தல் அரசியலும் எதை நோக்கி நகர்றதுங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார். நன்றி சார்.